வணக்கம் நண்பர்களே. ஒரு பக்கம் அண்ணாமலை அந்த தலைவர் பதவி இல்லைனாலும் விவசாயத்தில் அடிக்கடி அவர் சொன்னது தான். ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அது குறித்து வீட்டில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு குறித்தோம். இன்னொரு பக்கம் உதவாநிதி இந்த இவங்களாம் கண்டபடி சகட்டு மணிக்கு திட்டுறாங்க விவசாய பெருமக்கள். அந்த விளைநிலங்களில் நாசமாக போச்சு இந்த நெல் மணியெல்லாம். ஆனால் அதே உதயநிதி ட்விட்டரில் யாரோ நிவாசினியா என்னன்னா பிடிக்குது ரொம்ப நயன்தாரா உட்பட. அந்த நிவாசினி ஏதோ பேர் அந்த பொண்ணோட ஒரு பிக்சர், ஒரு அரகுர பிக்சரை ஃபோட்டோ போட்டுட்டு எல்லோரும் சொன்னோடனே டெலிட் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை பாரு. துணை முதல்வரை கொடுத்துருக்காங்க, அதில் என்ன செய்யணும் அது இல்லை. மாறா என்னவோ இந்த ப்ளே பாய், அதாவது விளையாட்டு மந்திரி அந்த மாதிரி தானே, அந்த விளையாட்டு துறையில் அது சம்மந்தமாக இப்படி இது எதுக்கு அந்த போஸ்ட்டு போடுவாங்க அப்படின்னு இதுக்கு முதல்ல இதை பார்க்கலாம். இப்போ அரசியலுக்கு மத்தியில் விவசாயம் செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்கள் குடும்பம் ஆண்டாண்டா காலம் விவசாயம் மட்டுமே முழு நேர பணியாக செய்கிறோம் அப்படிங்கிறாரு. உலகளவில் விவசாயத்தில் அடிப்படை மாற்றம் நம் நாட்டில் பண்டைய காலம் முதல் இயற்கை விவசாய முறை குறித்து ஆர்வமுடன் படிக்கிறேன். அப்போ வேறு வேறு பகுதியில் இருக்கும் நாட்டு மாடலை வாங்கி வளர்க்கிறோம். அந்த 11 ஏக்கர் வயநாட்டில் தொண்டாமுத்து பகுதி அது சம்மந்தமான சொல்கிறேன். நிறைய மாடல் வளர்க்க ஆசை, அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். மத்திய மாநில அரசுகள் தரும் மானியத்தெல்லாம் வாங்கி செம்மைப்படுத்தணுங்கிறது சொல்கிறாரு. கோவையில் ஒரு விவசாயம் நான் செய்ய போகிறேன். கரூரில் இருக்கிற அவங்களுக்கு இருக்குது அது ஆடு வளர்ப்பு, அது ஒரு விவசாயம் செய்கிறேங்கிறது. நேரத்தை விவசாயத்துக்கு செல்கிறேன். வளரும் தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை விவசாயம் ஒரு மிகப்பெரிய சவால். என்னதான் சம்பாதிச்சா விவசாயம் மெயின்ங்கிறத கூட்டிகிட்டு காட்டுறாரு. அமெரிக்காவில் பெரும் விவசாயிகள் இருக்கின்ற இந்தியாவை பொறுத்தவரை சிறு குறு விவசாயம் தான் இருக்காங்க. மாட்டி கொண்டு இது முதல் சவால். அதில் எத்தனையோ பேருக்கு விவசாயம் செய்ய ஆசை இருக்கிறது. நிலம் இல்லை, நில மதிப்பு கூடிக்கொண்டே செல்லுது. இதெல்லாம் இருக்குது. ஒரு கூட்டு முயற்சி விவசாயத்தை கண்ணுங்கிறது தான் பார்க்கணும். அடிப்படை அறிவை வளர்த்துக்கணும். அது சம்மந்தமாக பாலுப்பு செய்யும் நாடாக நம்ம மாறி இருக்கோம். மானியத்துடன் பண்ணணுங்கிறார். ஆக்கப்பூர்வமான செயலுடன் செய்யணுன்ற இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு விவசாயிகள். அங்கே துறைமுறை என்ன செய்யணுமோ செய்யாமல் ஆதி காலத்துலேருந்து அந்த நீர்நிலைகள் அதெல்லாம் எப்படியும் அவ்வளோ முடிச்சேன்னாங்க. அது என்னாச்சுன்னு தெரில. காலங்காலமாக தாத்தாலேருந்து பேர முடி தண்ணியில் நடந்துகிட்ருக்காங்க. மக்கள் இன்னாலும் அவதரிச்சிருக்கான். ஆனால் இங்கே பால்டைல் குடித்தா நடிகைக்கு அப்படின்னாங்க. இப்போ தீபாவளி சமயத்தில் அதை எதுக்கு குதுகலித்து அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு அப்புறம் எல்லாம் சொன்ன பிறகு நீக்கணும். அதெல்லாம் வந்தாச்சு வைரலாம். அந்த நிவாசினியா என்ன பேர் அது என்னன்னா ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கு நிலைமை. இவர் பெரியா இருக்கிறது எல்லாமே இடத்த வாங்கி விவசாயத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு அதுதான் அதுக்கு தான் சொல்கிறது, அந்த அதிகாரியில் வேலை வாங்க தெரியணும். நம்மளை சொன்ன மாதிரி